மிக மிக அதிமுக பலவீனமாக இருந்த தருணம் என்றால் 2017 டு 21ன்னு சொல்லலாம். என்ன காரணம் என்றால், பதவி என்ற கிரீடம் அவர்களிடம் இருந்தாலும், அது முழு கிரீடமாக அவர்கள் உணர்ந்த நாள் அன்று. ஒவ்வொரு நாளும் போராட்டம். எஸ். எந்த எம்எல்ஏ தர்ம யுத்தத்துக்கு போவான், இல்லை தர்ம யுத்த நாயகன் என்ன செய்வார்? தர்ம யுத்த நாயகன் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் பிஜேபியோடு என்ன உள்குத்தில் ஈடுபடுகிறார் என்ற நெருக்கடிகள் அப்போது இருந்தது. ஓகே ஓகே. இந்த அரசியல் இந்த 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 நிர்வாகம் இதையெல்லாம் தாண்டி ஆட்சி நடத்த வேண்டியதையெல்லாம் தாண்டி அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பெரும் பகுதி கவனம் கட்சியை சரி செய்வதில் தான் இருந்திருக்கும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. என்னன்னா அவர் இருந்துட்டு இருக்காரு, சிஎம்மாக அவர் தான் இருக்கிறாரு. ஆனால் அடுத்த தேர்தலில் அவர் சிஎம் கேண்டிடேட்ன்றது யாருமே ஒத்துக்க மாட்டேங்க, பன்னீரே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அண்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய அப்போது எல்முருகன் நினைக்கிறேன் இருந்தார் இல்லையா, எல்முருகன் நாங்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, நாங்கள் தாங்க முடிவு பண்ணுவோம், தமிழ்நாட்டில் யார் முதல்வர் வேட்பாளர் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு இருந்தாங்க.